யுவர் பாஸ்வேர்ட் யூசர் இமெயிலுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா யூசர் பாஸ்வேர்ட் இப்போ இந்த இடத்துல ஹேண்டில் இமெயில் இன்புட் ஆனா இங்க தானே டவுட். அந்த ஹேண்டில் இமெயில் இன்புட் நம்ம எது வேணா பேர் வச்சுக்கலாமா இல்ல அதுவும் ப்ரீ டிஃபைன்ட் ஆனா? நான் நீங்க அது வேல்யூக்கு தானே சொன்னீங்க, இதுக்கு சொல்லலன்னா. ஏன்னா அது புதுசா இருக்கிறதுனால எது ப்ரீ டிஃபைன்டு எது நம்ம மாத்திக்கிறதுன்னு தெரிய மாட்டேங்குது. அப்ப நம்ம வச்சுக்கிறது தான் பேரு. கடைசி வரைக்கும் நீ சிஸ்டத்துல டைப் பண்ண மாட்டேன், கரெக்டா? ஆனா நான் பண்ணனா தப்பா வந்துச்சா? வந்திருக்குண்ணா இப்போ ஓரளவுக்கு. இமெயில் வில்சன் எஸ்ண்ணா, நான் லைவா ஸ்கிரீன் ஷேர் பண்ண கூட இப்ப நான் காட்டுவேனா? டெஸ்ட் இமெயில் டெஸ்ட் பாஸ்வேர்ட் இஸ் நாட் டிஃபைன்ட் பிகாஸ் இது ரெண்டுத்தையுமே நம்ம இது பண்ணணும். ஸோ டெஸ்ட் இமெயில் அப்படின்றத நான் என்ன செய்ய போறேன்னா இந்த இடத்துல போட்டு போறேன். அதே மாதிரி டெஸ்ட் பாஸ்வேர்டுக்கும் இதே மெத்தட் தான் யூஸ் பண்ண போறேன். டெஸ்ட் பாஸ்வேர்டு அப்படின்ற மெத்தடையும் நான் இங்கே யூஸ் பண்ணுறேன். டைப் பண்ணும்போது இமெயிலுக்கு செட் யூசர் இமெயில் பண்ணிடுறேன், பாஸ்வேர்டுக்கு அதே மாதிரி செட் யூசர் பாஸ்வேர்டு அப்படின்றது தனித்தனியாக ஒரு மெத்தட் எழுதிக்கிறேன். ஓகேங்களா? இந்த இடத்துக்கு டெஸ்ட் இமெயில் அப்படின்னா இதை நான் டைப் பண்ணும்போது எனக்கு என்ன வேல்யூ வருதோ அதை இதில் செட் பண்ணுறேன். இந்த இடத்துல நான் டைப் பண்ணும்போது எனக்கு என்ன வேல்யூ வருதோ அதை நான் இந்த இடத்துல செட் பண்ணுறேன். ஓகேவா? இந்த இடத்துல நான் செட் பண்ணிடுவேன். ஓகே, இது முடிஞ்சு போச்சு. சரி, இது முடிஞ்சதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா வேலிடேட் லாகின் ஃபார்மை கிளிக் பண்ணும்போது எனக்கு இமெயிலில் வேல்யூ இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அது வேலிட் இமெயிலா அப்படின்றத செக் பண்ணணும். யூசர் இமெயிலில் தான் எனக்கு வேல்யூ இருக்க போகுது, யூசர் பாஸ்வேர்டில் தான் எனக்கு வேல்யூ இருக்க போகுது. ஓகேவா? அப்போ இதுக்கு நான் ஒரு கண்டிஷன் எழுதுறேன். ஓகே, என்ன அப்படின்னா நான் வேல்யூனா அசைன் பண்ண டைரக்டாகவே யூசர் இமெயிலில் வேல்யூ இருந்தால் ஓகே, இல்லை அப்படின்னா எரர் அடிக்கணும். இந்த எரரை நம்ம எப்படி காட்டணும் நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம் அப்படின்னா எப்படி பார்த்தோம் ஒரு ஸ்பான் டாக் யூஸ் பண்ணிட்டு அந்த ஸ்பான் நம்ம அதுல எழுதிரணும், ஸ்டைல் எழுதிட்டு அதை வந்து கால் பண்ணி அங்க மேல கால் பண்ணணும். இமெயில் இஸ் ரெக்யூர் அப்படின்னு போடணும். இது முடிஞ்சு போச்சு. இமெயில் இஸ் ரெக்யூர்ட் ஆகும். சரிங்களா? ஸோ எனக்கு இனிஷியலாக எதுவும் தேவையில்லை. ஓகே, ஸோ அதே விஷயத்தை காப்பி பண்ணி இங்கே நான் யூஸ் பண்ணுவேன். பாஸ்வேர்டு இஸ் ரெக்யூர்ட். லாகின் கிளிக் பண்ணும்போது வேல்யூ இல்லைன்னா தான் எனக்கு இது வரணும், இல்லைன்னா வரக்கூடாது. அப்படி என்ன செய்யலாம் அப்படின்னா ஆன் கிளிக்ல யூசர் இமெயில் இருக்கா, அது எப்படி இதை நீ ஆஃப் பண்ணுவ ஆன் பண்ணுவ அப்படின்னா அதுக்கு தான் சுவிட்ச் ஆன் ஆஃப் அப்படின்ற மெத்தட், அதாவது பூலியன் வேல்யூ வச்சு இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுறோம். யூசர் இமெயில் இருக்கா, இந்த யூசர் இமெயிலுக்கு எரர்னு ஒரு எரர் அப்படின்னு நான் ஒன்று வைக்கிறேன். நெக்ஸ்ட் யூசர் பாஸ்வேர்டு யூசர் பாஸ்வேர்டு எரர். ஸோ அதே மாதிரி காப்பி பண்ணிட்டு யூசர் பாஸ்வேர்டு எரர் வைக்கணும். இனிஷியலாக இதனுடைய வேல்யூவை எதுவுமே இல்லை, கரெக்டாக தான் இருக்குது அப்படின்றது ஃபால்ஸ். ஃபால்ஸ்னா கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்ல போகிறேன். இந்த யூசர் இமெயில் எரரை எடுத்துகிட்டு போயிட்டு
இந்த இடத்துல டெர்னரி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும். இந்த இடத்துல இப்படி போட்டு கொஸ்டின் மார்க் போட்டிங்கன்னா இஃப் யூசர் இமெயில் எரரா இருந்தா என்ன பண்ணணும் அப்படின்னு இதை காட்டு. இல்லை அப்படின்னா அமைதியாயிரு அப்படின்னு சொல்லி. ஓகே, அதே மாதிரி தான் இந்த இடத்துல யூசர் பாஸ்வேர்டு எரரா இருந்தா என்ன பண்ணணும் அப்படின்னா இதை காட்டு. இல்லைன்னா அமைதியாயிரு அப்படின்னு சொல்லணும். இல்லைன்னா அமைதியாயிரு அப்படின்னு சொல்லணும். இது வரைக்கும் முடிஞ்சிச்சு. இப்போ போய் பார்த்தீங்கன்னா இருக்காது. இப்போ நான் கிளிக் பண்றேன், எனக்கு வேல்யூ வரணும், எனக்கு வேலிடேஷன் நடக்காது. ஏன் அப்படின்னா ஆன் கிளிக்ல வேலிடேட் லாகின் ஃபார்ம் இது டமால் இந்த இடத்துக்கு வரும். இந்த இடத்துக்கு வந்து யூசர் இமெயில் இருக்கா இல்லையான்னு கேட்டுருமே தவிர்த்து வேற எதுவுமே ஸ்டேட்டை சேஞ்ச் பண்ணல. எனக்கு இந்த இடத்துல என்னது ட்ரூ வரணும் அப்படின்னா இந்த ஸ்டேட் வேல்யூவை வச்சு தான் நீங்க பண்ணணும். ஓகேவா? நான் யூசர் இமெயில் இருந்தா நான் என்ன செய்ய போறேன்னா, சப்போஸ் இருந்துச்சு அப்படின்னா அது எரர்னா காட்டாது அப்படின்னு. இல்லை அப்படின்னா என்ன செய்ய போறேன்னா ட்ரூ பண்ண போறேன். அதாவது வேல்யூ இல்லை அப்படின்னா எரரை ட்ரூ ஆக்கி விட்டுடு அப்படின்னு சொல்ல போறேன். இப்ப இது ஒரு கண்டிஷன். இதே மாதிரி பாஸ்வேர்டுக்கும் பண்ண போறேன். யூசர் பாஸ்வேர்டு இருந்துச்சு அப்படின்னா செட் யூசர் பாஸ்வேர்டு எரர் ஃபால்ஸ், இல்லை அப்படின்னா ட்ரூ அப்படின்னு சொல்ல போறேன். இப்போ நான் கிளிக் பண்ண போறேன், யூசர் இமெயில்ல வேல்யூ இல்லாம இருக்கும் போது அப்ப எல்ஸ் கண்டிஷன்ல ட்ரூ ஆக்கி விடும். திரும்ப யூசர் பாஸ்வேர்டு பார்க்கும்போது அந்த இடத்துலயும் இல்லாம இருக்கும்போது இதாக்கி ரெண்டுமே வந்துடும். இப்போ நீ ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு இப்படி கொடுத்துட்டீங்கன்னா ஒன்று போயிடும், இன்னொன்று இதை கொடுத்துட்டீங்கன்னா இதுவுமே போயிடும். ஓகே, இந்த இடத்துல தான் நம்ம காலையில ஒரு டயக்ராம் போட்டு பார்த்தோம். என்ன டயக்ராம் போட்டு பார்த்தோம்னா இஃப் எஸ் அப்படின்னு இருந்துச்சு. இப்போ வேல்யூ இருந்தா அப்படின்ற கதைக்கு தான் இப்போ வரும். வேல்யூ இருந்தா வேலிடா இருக்கும். சும்மா ஏனோதாமன்ட்டு இது இமெயிலா அப்படின்னா இமெயிலாம் கிடையாது, அது ஒரு துபாக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ரெக்ரெஸ் பேட்டர்னை வச்சு இமெயில் வேலிடேஷன் ரெக்ரெஸ் பேட்டர்ன் இப்படின்னு போட்டு இந்த ஒரு பேட்டர்னை எடுத்து யூஸ் பண்ணணும். இங்க இருக்கா, இந்த பேட்டர்னை எடுத்து டெஸ்ட் பண்ணணும் என்னுடைய வேல்யூ. இந்த பேட்டர்னை எடுத்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த இடத்துல வேல்யூ இருக்கிற இடத்துல தான் என்னால கத்த முடியும். இமெயில் பேட்டர்ன் இதை காப்பி பண்ணிட்டு இப்படி நான் போட்டுக்கிறேன். இந்த இமெயில் பேட்டர்னை தான் நான் டெஸ்ட் பண்ண போறேன். ஸோ வேர் அதை டெஸ்ட் பண்றதுக்கான ரிசல்ட் வரும். ரிசல்ட் ஈக்குவல் டு இமெயில் பேட்டர்ன் டெஸ்ட் பண்றேன். எதை டெஸ்ட் பண்றேன் அப்படின்னா நான் கொடுக்குற வேல்யூ இதுதான். எனக்கு இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் கொடுக்கும். ஓகேங்களா? ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் கொடுக்கும். ஓகேவா? இந்த ரிசல்ட்ல எனக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இஃப் ரிசல்ட் ட்ரூவா இருந்தா ஒரு விஷயம் பண்ணு, ஃபால்ஸா இருந்தா ஒரு விஷயம் பண்ணு. ட்ரூவா இருந்துச்சுன்னா என்ன செய்ய போறோம் அப்படின்னா யூசர் இமெயில் பேட்டர்ன் எரர் அப்படின்னு காட்ட போறோம். ஓகே, யூசர் இமெயில் பேட்டர்ன் எரர். அது என்னன்னா பண்ண போகுது அப்படின்னா இதே மாதிரி தான். என்ன அது என்ன மெசேஜோ கன்சிஸ் என்டர் வேலிட் இமெயில் இப்படின்னு கொடுக்குறேன். என்டர் வேலிட் இமெயில். சரி, இது எப்படி வரும் அப்படின்னா இங்க வருது, பேட்டர்னை செக் பண்ணுறது பார்த்துட்டு ஃபால்ஸா இருக்கிற ஒரு விஷயத்த ட்ரூவா இருந்துச்சுன்னா அகைன் அது ஃபால்ஸ் தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் தப்பா இருந்துச்சு ஃபால்ஸா இருந்துச்சு அப்படின்னா ட்ரூ அப்படின்னு சொல்லணும். இதை சொல்லிட்டு இப்படி போயிட்டு என்டர் வேலிட் இமெயில். இப்போ இதை எடுத்து விட்டுட்டு கொடுத்தனா இந்த ஸ்டேட் வேல்யூவும் எனேபிள் ஆகிட்டு இருக்கும், இதுவும் எனேபிள் ஆகிட்டு இருக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா
டிஃபால்ட்டா இந்த விஷயத்த இந்த இடத்துல எல்ஸ் கண்டிஷனை போட்டு வைங்க. ஓகே, எல்ஸ்னா வேல்யூ இல்லாத போதும் எனக்கு இமெயில் பேட்டர்ன் எரர் சப்போஸ் எனேபிள் ஆயிருந்துச்சுன்னா ஃபால்ஸ் ஆகி கொடுத்துட்டே. இப்போ நீங்க போனீங்க அப்படின்னா இமெயில் இஸ் ரெக்வயர்டு மட்டும்தான் காட்டும். ஓகேவா? இது ஒரு மெத்தட். நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஐடின்னு ஒன்று யூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் இந்த யூசர் இமெயில்னு ஒன்று இருக்கு, யூசர் டெஸ்ட் பாஸ்வேர்டுன்னு ஒன்று இருக்கு. சாரி, டெஸ்ட் இமெயில்னு ஒன்று இருக்கு, டெஸ்ட் பாஸ்வேர்டுன்னு இருக்கு. நான் என்ன செய்ய போறேன், ரெண்டு மெத்தட் தேவை கிடையாது, ஒரே மெத்தட்ல பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு என்ன செய்ய போறேன், அண்ட் போனா கேட்பான் ஃபார்ம் ஃபீல்டு வேலிடேஷன் அப்படின்னு ஒரு மெத்தட், ஃபார்ம் ஃபீல்டு வேலிடேஷன் ஒரு மெத்தட். அதே மெத்தடை இந்த ஆன் சேஞ்சில் வைக்கிறேன். இப்போ இந்த இடத்துல அதே மாதிரியே வைக்கிறேன். இது எனக்கு தேவையில்லை. அப்புறம் எப்படின்னா அது டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கும் அப்படின்னா பண்ணலாம் சாவடிச்சிடும். ஓகே, ஃபார்ம் ஃபீல்டு வேலிடேஷன் வச்சாச்சு. இப்போ நான் எதை டைப் பண்ணாலும் எனக்கு செட் யூசர் இமெயில் வேணும். எதை டைப் பண்ணாலும் எனக்கு இப்போ நான் இங்க டைப் பண்ண எனக்கு இதுவும் வந்துடும், இதுவும் வந்துடும். இப்போ பாருங்களேன், ரெண்டுமே வந்துடும். ஏன்னா அப்படின்னா நான் என்ன செஞ்சிருக்கேன், ஃபார்ம் ஃபீல்டு வேலிடேஷன் ரெண்டுத்துக்குமே எழுதிருக்கேன். நீங்க இங்க டைப் பண்ண இங்க வரும், இங்க வந்துட்டு செட் யூசர் இமெயிலும் அப்டேட் பண்ணி விட்டுரும், இதையும் அப்டேட் பண்ணி விட்டுரும். நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, நீ வந்து எதுக்கு டைப் பண்ணியிருக்க அப்படின்னா இமெயிலுக்கு டைப் பண்ணியிருக்க, அப்ப இமெயில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். நீ வந்து எதுக்கு டைப் பண்ணியிருக்க அப்படின்னா பாஸ்வேர்டுக்கு டைப் பண்ணியிருக்க, அப்ப பாஸ்வேர்டு மட்டும்தான் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்றது. இந்த ஈவென்ட் டாட் டார்கெட் டாட்டை வச்சு வேல்யூ மட்டும்தான் எடுக்க முடியுமான்னு கேட்டா கிடையாது. இதனுடைய டைப் எடுக்கலாம், இதனுடைய பிளேஸ் ஹோல்டர் எடுக்கலாம், இதனுடைய ஐடியை எடுக்கலாம். அப்படி ஐடி அப்படின்றது நமக்கு இங்க யூனிக். இந்த இடத்துல ஐடி இமெயில் இருக்கு, இந்த இடத்துல ஐடி பாஸ்வேர்டு இருக்கு. இப்ப நம்ம எதை பேஸ் பண்ணி ஓட போறோம் அப்படின்னா ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன், கான்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்டு ஐடின்னு ஒரு ஃபீல்டை செட் பண்ணிக்கிறேன். இதுல நான் என்ன கேட்கறேன் அப்படின்னா, யாரை நீ டைப் பண்றியோ அவனுடைய ஐடி கார்டை தூக்கிட்டு வா அப்படின்னு நான் கேட்கிறேன். ஐடி கார்டை தூக்கின்னு வா அப்படின்னு சொல்றேன். இது வருமா அப்படின்னு கேட்டா வரணும், வரலன்னா கொள்ளணும். இப்போ ஃபீல்டு ஐடின்னு இருக்கு. இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்றேன், இன்ஸ்பெக்ட் போறேன், இங்க வரேன், இமெயில் பாஸ்வேர்டு, இமெயில் பாஸ்வேர்டு. ஆக நான் டைப் பண்றதோட ஐடி வருது. அப்ப நான் என்ன செய்யலாம் அப்படின்னா, இஃப் ஃபீல்ட் ஐடி ஈக்குவல் டு இமெயிலா இருந்தா இஃப் ஃபீல்ட் ஐடி ஈக்குவல் டு பாஸ்வேர்டா இருந்தா இமெயில் ஐடி இமெயிலா இருந்தா இமெயிலை மட்டும் அப்டேட் பண்ணு, தேவையில்லாத வேலையை பார்க்காது. பாஸ்வேர்டா இருந்தா வந்த வேலையை மட்டும் பாரு, கீழே இருக்கிறது எதையும் நோண்டாது. பாஸ்வேர்டுனா பாஸ்வேர்டு மட்டும்தான் வரும். நான் 15 25 வரைக்கும் இதை தான் கொடுத்துருக்கேன். நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா கரெக்டா வரும். இப்போ என்டர் வேலிட் இமெயில் அப்படின்னு கரெக்டு தான் சொல்லலாம் அப்படின்னு நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா, ஏன் போல கரெக்டாக தானே கொடுத்துருக்கோம். போயிடுச்சா, அட்டு போட்டு டாட் போட்டு இருக்கு. இது ஒரே ஒரு இதுல நம்ம ரெடி பண்ண விஷயம். இது ஒரே ஒரு மெத்தட். ஓகேவா? இப்போ நீங்க கிளிக் பண்ணும்போது ஒரே ஒரு மெத்தட், இந்த ஒரு மெத்தட்ல நீங்க ஐடியை டிஃபரன்ஷியேட் பண்ணி நீங்க இது பண்ணலாம். இல்லைனா எங்களுக்கு இது புரியல, ஒரு இன்புட் டைப்புக்கு நான் ஒன்று தான் பண்ணணும், தாராளமா பண்ணுங்க. பட் லேட்டர் நீங்க ரியலைஸ் பண்ணிட்டு என்ன செய்யணும் அப்படின்னா, பக்காவா இதே மாதிரி ஒரே ஒரு மெத்தட்ல தான் இருக்கும்.
இப்போ ஈவன் டாட் டார்கெட் டாட் வேல்யூன்னு வாங்கணும்ல, இதையே என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா ஒரு ஃபீல்டில் போட்டுருவாங்க. ஃபீல்டு வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு என்ன டைப் பண்ணுறோமோ அதனுடைய வேல்யூ ஆகும். ஓகே, அப்போ இந்த வேல்யூ தூக்கிட்டு வந்து என்ன ஐடியோ என்ன வேல்யூவோ அந்தந்த இதுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணி விட்டுடும் இந்த கண்டிஷன். இப்போ ஃபீல்டு ஐடியில் இமெயில் வருது, இமெயிலுக்குன்னு ஏதோ டைப் பண்ணுறேன்னா அதுதான் ஃபீல்டு வேல்யூவில் வந்து வைப்போம். அதை மட்டும் தான் இங்கே செட் பண்ணும். கீழே போகுமானா போகாது. ஏன் அப்படின்னா கண்டிஷன் எதுக்கு ஃபீல்டு ஐடி பாஸ்வேர்டாக இருந்தால் உள்ளே போ அப்படின்னு. அப்போ இங்கே வர வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி பாஸ்வேர்டுக்குன்னு டைப் பண்ணும்போது மேலே போகுமானா போகாது. ஏன் அப்படின்னா ஐடி பாஸ்வேர்டாக இருக்கணும், இது இமெயில், அப்போ உள்ளே போகாது. ஓகே.